இலங்கை கைதிகளுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி சென்னை புழல் சிறையில் இலங்கையைச் சேர்ந்த கைதிகள் உண்ணாவிரதம் இருப்பதாக வெளியான தகவலை சிறைத்துறை மறுத்துள்ளது. புழல் சிறையில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கின்றனர். இதில் இலங்கையைச் சேர்ந்த புஷ்பராஜா என்பவரை பார்க்கச் சென்ற அவரது உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர் திரும்பி வந்தபோது சிறையில் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து இலங்கையைச் சேர்ந்த கைதிகள் உண்ணாவிரதம் இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் புழல் சிறையில் கைதிகள் யாரும் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என சிறைத்துறை சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பழங்கால கிணற்றை அரசு தூர்வாராத நிலையில் கிராம மக்களே முன்வந்து தூர்வாரியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சூரிய மணல் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட வட்டக்கிணறு சுற்று வட்டாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த பழங்கால கிணறு தூர்வாரப்படாததால் தண்ணீர் சரியாக ஊற்றெடுக்காமல் உள்ளது. இது குறித்து உரிய அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் அப்பகுதி மக்களே முன்வந்து கிணற்றை தூர்வாரியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆவாரம்பாளையம் அருகே கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பெட்ரோல் பங்கிற்குள் புகுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஆவாரம்பாளையம் பெட்ரோல் பங்கில் பெண்ணாத்தூரைச் சேர்ந்த ரேகா என்ற பெண் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்காக சென்றார். அப்போது அதே பங்கிற்குள் வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ரேகா மீது மோதியதுடன் பெட்ரோல் போடும் இயந்திரம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே இடப்பிரச்சனையில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் டிவிஎஸ் டோல்கேட்டைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் கடந்த 23ஆம் தேதி இலுப்பூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது இளங்கோவனுக்கும் பாஸ்கர் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த பாஸ்கரன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் இளங்கோவனை வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள பாஸ்கரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறையால் விதிக்கப்பட்ட அபராதங்களை திரும்ப பெற காவல்துறை தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சாலை விதிகளை மீறியதாக அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வழக்கு பதிவும் செய்தனர். இந்நிலையில் நாங்குநேரியில் பேருந்தில் பயணித்த காவலர் டிக்கெட் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பழிக்கு பழியாக நடப்பதாக கூறப்பட்ட நிலையில் அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் திரும்ப பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போதை மருந்து ஊசி செலுத்திய சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் என்ற 17 வயது சிறுவன் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு எலக்ட்ரீஷியன் ஹெல்ப்பராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் ஜாகீரும் நண்பர் வினோத்தும் பிராட்வேயில் உள்ள நண்பர் அபினேஷ் வீட்டிற்கு சென்று போதை மருந்து ஊசியை செலுத்திக் கொண்டனர். இதையடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்தபோது ஜாகீர் திடீரென்று வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து போதை மருந்து ஊசி தொடர்பாக நண்பர்கள் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அருகே நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்கள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு நேரிட்டது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அடையாள அட்டை வழங்கினார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டதாகவும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் கூறி ஓபிஎஸ் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாமரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்திய நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அத்திக்கோயில் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நிலத்தில் மாமரங்கள் உள்ளன. இந்நிலையில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பிற்குள் காட்டு யானைகள் புகுந்து 50க்கும் மேற்பட்ட மரங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி செந்தில்குமார் தோப்பிற்குள் யானைகள் நுழையாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சேதமடைந்த மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பிளம்ஸ் பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டு வியாபாரமும் இல்லாததால் விவசாயிகள் பிளம்ஸ் பழங்களை சாலையில் கொட்டும் அவல நிலை அரங்கேறி வருகிறது. கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி, பள்ளங்கி, கோம்பை, அட்டுவம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பல ஏக்கர் பரப்பளவில் பிளம்ஸ் பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் பிளம்ஸ் பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் விளைச்சலின் போது தேவையான மழை இல்லாமல் அவதிப்பட்டதாக கூறும் விவசாயிகள் அறுவடை செய்யும் நேரத்தில் மழை பெய்து வருவதால் விளைச்சலும் வியாபாரமும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மழைனால ரொம்ப பிளம்ஸ் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. காய் காய்க்கிற நேரத்தில் எங்களுக்கு மழை தேவை. அப்போ மழை எங்களுக்கு பெய்யல. ஆனால் காய் காய்ச்சி பழமாகிற நேரத்தில் கனமழை பெஞ்சு எங்களை பழத்தை எல்லாம் ரொம்ப சேதாரப்படுத்திடுச்சு. இதனால வெளியூர் வியாபாரிகளுக்கு எங்களால் பழம் அனுப்ப முடியல. கேரளா வியாபாரிகளுக்கு அனுப்ப முடியல. டூரிஸ்ட்டுங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா பழம் பூரா உடஞ்சி வெடிச்சு பழமாயிருச்சு. இதனால நாங்கள் கீழே தான் கொட்டிட்டு இருக்கோம் குப்பையில. இதனால எங்களுக்கு ரொம்ப சேதாரமாயிருக்கு. இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகுந்த நிவாரணம் கொடுத்தா. மயிலாடுதுறையில் வளரிளம் பெண்கள் கர்ப்பம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, குடும்ப நலன், பொது சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் திருமணமாகாத 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் கர்ப்பம் ஆவது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என சுகாதார செவிலியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதில் சுகாதாரத்துறை உதவி திட்ட அலுவலர்கள், மாவட்ட மகளிர் அதிகார மைய அலுவலர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். திருச்செந்தூரில் சாலையில் தேங்கிய கழிவு நீரை பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி தூய்மை பணியாளர்கள் சுத்தப்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் கழிவுநீர் தேங்கியிருந்தது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் தடுக்க நீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கையுறை உட்பட எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வாளியில் தண்ணீரை அள்ளி ஊற்றினர். நகராட்சி ஆணையர் கண்மணி முன்பே இந்த அவலம் அரங்கேறிய நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் மாநகரின் காவேரி வீதி அருகே சாலையில் நடுவே நோ பார்க்கிங் பலகை நட்டு வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. காவேரி வீதி பகுதியில் சாலைக்கு நடுவில் நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டு தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சாலையின் நடுவில் நோ பார்க்கிங் போர்டு அமைக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டது. அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் லாரி புக்கிங் நிறுவனங்களுக்கு சரக்குகளை இறக்க வரும் லாரிகள் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்துவதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இவ்வாறு நோ பார்க்கிங் போர்டு அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கனமழை காரணமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நாகர்கோவிலை அடுத்த முன்சிறை ஊராட்சிக்குட்பட்ட மாங்காடு கூட்டாளு மூடு சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் இருப்பதோடு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்களை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மாநிலம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதை முன்னிட்டு பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளிகளின் வாகனங்களில்
பாதுகாப்பு குறித்து சோதனை நடத்தப்பட்டது. அதில் 65 தனியார் பள்ளிகளின் 395 வாகனங்கள் பங்கேற்றன. அப்போது அவசர கால கதவுகள், முதல் உதவி பெட்டி உள்ளிட்டவை குறித்து கவனமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறையில் தங்கள் வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை சந்தித்து காவல் ஆய்வாளர் ஆறுதலாக பேசியது நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்கும் நோக்கில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வீடுகளுக்கே நேரடியாக சென்று முதியவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்து வருகிறது. அவ்வகையில் காவல் ஆய்வாளர் சுப்ரியா திருமஞ்சன வீதியில் வசிக்கும் வயதான தம்பதியை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவர்களுக்கு பழங்களையும் வழங்கி ஆறுதலாக பேசினார். காவல்துறையின் இந்த முன்னெடுப்பு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வெளியில் வந்து அன்நெசரியாக சில பீப்புள்ஸ் வராங்க. மேலே வந்து மாடியில் வந்து நேற்று 8:30 போல் ஒருத்தர் வந்துட்டு போனார். அப்புறம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால நாங்கள் போலீஸ்லேருந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் எங்கள் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப தைரியத்தையும் இதுவும் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. எங்கள் பசங்களாம் வெளியூரில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இவங்க தான். Sri Rangabhopati International School, CBSE, Senji.